வணக்கம். சித்தைக்க உணவை மருந்து மருந்தை உணவு. இன்னைக்கு இவ்வளோ வெயில் காலத்தில் ஒரு 4 விதமான சர்பத் பார்க்கலாம். இந்த சர்பத்துலாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும். இப்போ அத்திப்பழ சர்பத், நல்ல சீமை அத்திப்பழத்தை எடுத்துக்கோங்க. இது ஒரு 1/2 கிலோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1/2 கிலோ முழு கடலை, வெள்ளை கொண்ட கடலையாக இருக்கலாம், இல்லை வேர்க்கடலையாக இருக்கலாம். உங்களுக்கு எது ஒத்துக்குதோ அதை எடுத்துக்கலாம். ரெண்டுத்தையும் நல்லா ஆவியில் வேக வச்சு, அதுக்கப்புறம் தண்ணி முழுகிற அளவு நல்லா வேக வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அதை வடிகட்டிட்டு அதை திரும்பவும் அடுப்பில் ஏற்றி அதில் ஒரு வெள்ளை காட்டன் துணியில் லவங்கப்பட்டை, கிராம்பு, கருஞ்சீரகம், சடாமஞ்சள் இது எல்லாமே ஒரு 50 கிராம் எடுத்துட்டு பொடி செய்து அந்த காட்டன் துணியில் நல்லா கட்டிட்டு அந்த அத்திப்பழம் கடலை எல்லாத்தையும் பிசைஞ்சு நல்லா கிரேவி மாதிரி இருக்கும் இல்லையா, அதில் நல்லா தண்ணி ஊற்றிட்டு இந்த கட்டின துணியோட அந்த மருந்தெல்லாம் பொருட்கள் எல்லாமே அதில் போட்டு நல்லா ஒரு 1/2 hour கொதிக்க விடுங்க. உள்ளார உள்ள கருஞ்சீரகத்தோட எசன்ஸு, சடாமஞ்சளோட எசன்ஸ் எல்லாமே அந்த அத்திப்பழ கலவையில் ஒன்று ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக சேரும். அதுக்கப்புறம் அதை எடுத்து நல்லா திரும்பவும் ஒரு தடவை வடிகட்டிட்டு அதில் சம அளவு வெல்லமோ இல்லைனா பனங்கருப்பட்டியோ சேர்ந்து கலக்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதில் சிறிது குங்குமப்பூவும் சேர்த்துக்கலாம். இந்த சர்பத் ஒரு பங்குக்கு 4 மடங்கு நல்லா தண்ணி ஊற்றிக்கலாம். இதை டெய்லி 2 வேளை குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா இடுப்பு எலும்பு நல்லா பலப்படும், நல்ல தாது புஷ்டி இருக்கும். ஏன்னா இந்த வெயில் காலத்தில் நம்மளோட உடம்புல உள்ள நீர் சத்து எல்லாம் குறைய குறைய நமக்கு ஒரு டயர்ட்னஸ் உருவாகும். இந்த டயர்ட்னஸ் சுத்தமாக இந்த அத்திப்பழ சர்பத் சாப்பிடும் போது கண்டிப்பாக இருக்காது. அதுவும் முக்கியமாக 50 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி இடுப்பு எலும்பு பலப்படுறதுக்கு, இடுப்பு எலும்பு வலி இருந்தாலும் இதுவும் குணமாகறதுக்கு இந்த சர்பத் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்ச எலுமிச்சை நார்த்தை சர்பத். எலுமிச்சை பழம் தனியாகவும் நார்த்தப்பழம் தனியாகவும் தனித்தனியாக சர்பத்தை செஞ்சு வச்சுக்கலாம். எலுமிச்சம்பழம் நல்லா பிழிஞ்சு ஒரு டம்ளர் சாறு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் 1.5 மடங்கு பனை வெல்லமோ இல்லை பனங்கருப்பட்டியோ சேர்ந்து அது சர்பத்தாக்கி வச்சுக்கிட்டு 2 வேளையும் குடிக்கலாம். இதே நார்த்தை சர்பத் எலுமிச்சம்பழ சர்பத்தோட ரொம்ப அதிகமான நமக்கு நல்ல பலத்தை தரக்கூடியது, ரத்தத்தை சுத்தம் செய்யக்கூடியது. ஆனால் குளிர் உடம்புக்காரவங்க, அதாவது குளிர்ச்சி உடம்புக்காரவங்க இந்த நார்த்தை சர்பத்தை எடுத்துக்கும் போது அதோட சேர்த்து இஞ்சி மரப்பாவும் சேர்ந்து எடுத்துக்கும் போது இந்த நார்த்தை சர்பத் சாப்பிடும் போது சளி பிடிக்காதவங்களுக்கு இந்த நார்த்தை சர்பத்தும் அதே மாதிரி தான். நார்த்தை சாரை 1 டம்ளர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1.5 டம்ளர் நல்லா பனங்கருப்பட்டியோ இல்லை பனை வெல்லமோ சேர்த்து காய்ச்சி இந்த சர்பத் செஞ்சு வச்சுக்கலாம். அடுத்தது புதினா எலுமிச்சை சர்பத். புதினா நல்லா அரைச்சி அதில் சாறு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு 50 கிராம் அப்படின்னா அதோட 3 மடங்கு 150 கிராம் எலுமிச்சைப்பழ சாறு எடுத்துக்கணும். இதை ரெண்டுத்தையும் கலந்து ஒரு கொதி மட்டும்தான் கொதிக்க விடணும். இதை சம அளவு மட்டும் பனங்கருப்பட்டியோ வெல்லமோ சேர்ந்து காய்ச்சி இந்த சர்பத் எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதுவும் ரத்தத்தை சுத்தம் செய்யக்கூடியது, சளி பிடிக்காமல் இருக்கும். வெயில் காலத்தில் நிறைய வேர்த்து போகும் இல்லையா, உடம்புல உள்ள நீர் சத்து எல்லாம் வெளியே வந்துடும். இந்த நீர் சத்தை தக்க வைக்கக்கூடிய தன்மை இந்த எலுமிச்சைப்பழம் புதினா சர்பத்துக்கு நிறையவே இருக்குது. அதே மாதிரி அயன் கண்டென்ட் நிறைய உண்டு இந்த புதினால. ஸோ உங்களுக்கு அயன் டெஃபிஷியன்சியும் இல்லாமல் இந்த சர்பத் நமக்கு இந்த வெயில் காலத்தில் கிடச்சிட்டே வந்துடும். கடைசியாக கேரட் சர்பத்து. கேரட்டை நல்லா ஆவியில் வேக வைங்க, அதையும் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இதை நல்லா வடிகட்டிக்கோங்க. இதில் எலுமிச்சம்பழத்தை சிறிது சேர்த்துக்கலாம். இதோட சம அளவு வெல்லமோ பனங்கருப்பட்டியோ செய்து நல்லா காய்ச்சி இதை வெளியே வச்சுக்கவே முடியாது, இதை கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் தான் வச்சுக்க முடியும். ஏன்னா குழந்தைகள் கேரட் சாப்பிடலாம், இல்லைன்னா சிகப்பு முள்ளங்கி இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். சிகப்பு முள்ளங்கி டேஸ்ட் பிடிக்கல அப்படின்னா எசன்ஸ்ன்னு ஊற்ற வேண்டாம். நன்னாரி வேறு நல்லா கொதிக்கிற தண்ணியில் நன்னாரியை போட்டுட்டு ஒரு நாள் நைட் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு மறுநாள் எடுத்து வடிகட்டி இந்த கேரட்டோட சேர்க்கும் போதோ இல்லை சிகப்பு முள்ளங்கியோட சேர்த்து சர்பத் செய்யும் போதோ இந்த நன்னாரி தண்ணியும் சேர்த்து செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த வாசம் பிடிக்காதவங்களுக்கு கூட கேரட் சர்பத்தோ இல்லை சிகப்பு முள்ளங்கி சர்பத்தோ குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க குழந்தைகளும். இதுவும் நீர் சத்தை நம்ம இந்த வெயில் காலத்தில் தக்க வச்சு கொடுக்கும். உடம்புல ஸ்வெட்டிங் நிறையா இருக்கும் போது, வேர்வை வெளியேறும் போது நிறைய டயர்ட்னஸ் வரும். இந்த சர்பத் எல்லாமே நம்ம உடம்புக்கு டயர்ட்னஸ் இல்லாமல் ரத்தத்தை சுத்தம் செய்து கொடுத்து இந்த வெயில் காலத்தை அழகாக குளிர்காலமாக மாற்றி நமக்கு கொடுக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் சர்பத்து வீட்டிலே செய்து வெளியே போகும்போதும் சரி இந்த மாதிரி சர்பத்துக்களை செஞ்சு வச்சுட்டு இருக்கும்போது வீட்டில் இருக்கிற லீவில் இருக்கிற குழந்தைகளை கொடுத்துட்டே வரலாம். வெளியே போகிற லேடிஸும் சரி ஜென்ஸும் சரி இந்த சர்பத்தை கலந்து எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கலாம். ஆரோக்கியமே வாழ்வோம். வேறு எதை பற்றி பேசணும்னு நீங்கள் நினச்சாலும் சரி தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்தா கேரை அணுகுங்க.